வீதியில் பாஜக மோசமான தோல்வி. டெல்லிக்கு அண்ணாமலை மெசேஜ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அப்படியா? தமிழக தேர்தல் அண்ணாமலை அனுப்பிய ரகசிய வார் ரூம் ரிப்போர்ட். ஸ்டன் ஆகி நின்ற டெல்லி. தமிழகத்தின் அரசியல் களம் தற்போது உச்சகட்ட எதிர்பார்ப்பில் தகித்துக் கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி இம்முறை தமிழகத்தில் காலூன்றியே தீர வேண்டும் என்ற முனைப்பில் பெரும் பிரயத்தனங்களை மேற்கொண்டது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இணைந்து 27 தொகுதிகளில் களம் கண்ட பாஜகவின் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்த விவாதங்கள் தற்போது டெல்லி வரை எதிரொலிக்க தொடங்கியுள்ளன. நேற்று வெளியான எக்ஸிட் போல் முடிவுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு சலசலப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மத்திய அரசும் இந்த முடிவுகளை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறதா அல்லது அது வெறும் பிம்பமா என்பது குறித்து தெளிவான முடிவுகளை பெற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் களமிறங்கியுள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழக பாஜக தலைவர்களிடம் பியூஷ் கோயல் நேரடி விசாரணையில் ஈடுபட்டார். குறிப்பாக நெல்லை தொகுதியின் வேட்பாளரான நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களிடம் தமிழகத்தில் பாஜக எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்ற கேள்வியை அவர் முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த தமிழக பாஜக தலைவர்கள் குறைந்தது 15 தொகுதிகளில் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த அதீத நம்பிக்கை பியூஷ் கோயலுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிகிறது. கள நிலவரத்திற்கும் தலைவர்கள் கூறும் புள்ளி விவரங்களுக்கும் இடையே இருக்கும் மலைப்படியான வித்தியாசத்தை கண்டு அவர் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. அண்ணாமலையின் வார் ரூம் கொடுத்த அதிர்ச்சி தகவல் மற்ற தலைவர்கள் கூறிய 15 தொகுதிகள் என்ற கணக்கில் நம்பிக்கை இல்லாத பியூஷ் கோயல் அதே கேள்வியை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் கேட்டுள்ளார். இதற்கு உடனடியாக பதிலளிக்காத அண்ணாமலை எனக்கு 1 மணி நேரம் அவகாசம் கொடுங்கள் என்று கூறிவிட்டு சென்னையில் இயங்கி வரும் தனது பிரத்யேக வார் ரூம் பொறுப்பாளர்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதலே அண்ணாமலையின் இந்த வார் ரூம் குழுவினர் ஒவ்வொரு தொகுதியிலும் நிலவும் கள யதார்த்தம், மக்களின் மனநிலை மற்றும் வாக்குப்பதிவு சதவீதம் ஆகியவற்றை துல்லியமாக ஆராய்ந்து வருகின்றனர். இந்த ஆய்வின் முடிவுகள் அண்ணாமலையின் கைகளுக்கு வந்து சேர்ந்தன. அந்த தகவலின்படி தமிழகத்தில் பாஜகவுக்கு உறுதியாக 3 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது. மிகவும் சாதகமான சூழல் அல்லது ஏதேனும் அதிசயம் நடந்தால் மட்டுமே இந்த எண்ணிக்கை அதிகபட்சமாக 5 இடங்களை எட்டக்கூடும். தனது வார் ரூம் கொடுத்த இந்த நிதர்சனமான தகவலை அண்ணாமலை அப்படியே பியூஷ் கோயலிடம் தெரிவித்துள்ளார். 15 இடங்கள் கிடைக்கும் என்று மற்ற தலைவர்கள் சொன்ன நிலையில் முன்னாள் தலைவரே 3 முதல் 5 இடங்கள் தான் சாத்தியம் என்று சொன்னதை கேட்டு பியூஷ் கோயல் மௌனமானாராம். அப்படியா என்று மட்டும் கேட்டுவிட்டு அவர் அந்த உரையாடலை முடித்துக் கொண்டதாக தெரிகிறது. அண்ணாமலையின் இந்த வெளிப்படையான ரிப்போர்ட் இப்போது தமிழக பாஜக வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. மேலிடத்திற்கு தவறான பிம்பத்தை காட்டாமல் கள யதார்த்தத்தை அண்ணாமலை விளக்கிய விதம் ஒருபுறம் பாராட்டப்பட்டாலும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கொடுத்த 15 இடங்கள் என்ற கணக்கு எந்த அடிப்படையில் உருவானது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. உண்மையிலேயே தமிழகத்தில் பாஜகவின் பலம் என்ன என்பது இன்னும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வ முடிவுகள் வரும்போது தெரிந்துவிடும். அதுவரை இந்த வார் ரூம் ரகசியமும் தலைவர்களின் மாறுபட்ட கணக்குகளும் தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தையே கிளப்பியுள்ளன. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.